நீர்க்குமிழி வந்தப்போ நான் போய் இங்கேருந்து சைக்கிள் எடுத்து போய் பார்த்தேன். சைக்கிள் எடுத்து 10 கிலோமீட்டர் மிதிச்சுட்டு அப்போல்லாம் பெரிய கொடுத்து தான் அங்கே போய் படம் படம் பார்த்து நான் வரும்போது ஒரு பாறையில் அப்படியே உட்காந்து ராதா வந்து நடிக்கும்போது அந்த பரிசல் காட்சிகள் நடிக்கும்போது சிவாஜி சார் ஷார்ட் இருந்தானா பாரதராஜா பார்த்துட்டு சிவாஜி சார் வந்து தெரியல சார் நடிக்கணுன்ட்டா வந்தாங்க. ஃப்ளைட்டில் வரும்போது பக்கத்து சீட்டில் வந்து இந்த உட்கார்ற ஒரு பாக்கியம். இந்த 40 நிமிஷம் அவருடைய படங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தார். அப்படியே பார்த்துட்டே இருந்தார். எங்கே இறங்குறீங்க அப்படின்னு. சார் அவர் இது நம்மால் எடுத்த மாதிரி நீங்கள் யாராவது எடுத்தீங்களா? இன்றைக்கி தான் பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் அன்றைக்கே அதை போல்டாக வச்சு எடுத்தார். இதில் ஒரு காட்சி வந்து நித்யா மேனன் கீழே போகும்போது பாரதராஜா வந்து ஒரு கையெடு வச்சுட்டு நின்றுருப்பார். நின்றுட்டு இருந்தோன்னே இவர் சொன்னோன்னே நான் சொன்னேன் இந்த சீனு நல்லா நிற்க சொன்னேன். பொம்மலாட்டம் படம்லாம் பார்த்துட்டு 70 years ஆஃப் தமிழ் சினிமாவில் கிளீன். வணக்கம் பிரதர். வணக்கம். தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய தூண்களான பாரதிராஜா சார் மறைஞ்சிட்டாங்க, அப்புறம் பாக்யராஜ் சார் மறைஞ்சிட்டாங்க. இவங்க 2 பேரையும் வந்து அதிகமாக சிலாகிச்ச ஒரு ப்ராப்ளம்னா அது உங்களை சொல்லலாம். நிறைய இன்டர்வியூவில் அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க, அவங்களோட வாய்ஸ் பேசாமல் இருக்கவே மாட்டேங்க. நான் ஒரு 2-3 நாளாக பாக்யராஜ் சார் இருந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் மூடில் தான் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் சினிமா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தது அப்படின்னா அது பாரதிராஜா சாரும் பாக்யராஜ் சாரும். பாரதிராஜா சார் வந்து டைரக்ஷன் வைஸில் ஒரு பயங்கர ராவாக கொடுப்பார் பாரதிராஜா சார். அதை நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா பாரதிராஜா சார் வந்து பாரஞ்சித் மாதிரி சொல்லுவேன், பாக்யராஜ் சார் வந்து மாரி செல்வராஜ் மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த 2 பேர்னா இவங்க தான். என்னென்னா ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த கான்செப்டை பண்ணும்போது ஃபோர்ஸாக ஒரு விஷயத்தை போல்டாக சொல்லணும் அப்படின்னா அது பாரதிராஜா சார். அதை லைட்டாக அப்படி கிளைட் பண்ணி கொஞ்சம் அழகாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு டர்ன் கொடுத்து அதை வந்து அவரே ஒரு தடவை மேடல் சொன்னார், கொஞ்சம் நகைச்சுவையோடு கலந்து சொன்னார் அது பாக்யராஜ் சார். ஆனால் 2 பேருமே வந்து தாட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய 2 லெஜெண்ட்ஸை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணியிருக்காங்க. இது லிட்டரலாக சொல்லணுன்னா சினிமாவில் வந்து முக்கியமாக வந்து ரைட்டர்ஸ் தான் அந்த காலத்தில். பஞ்சாருணாச்சலம் சார், அதுக்கப்புறம் வந்து சுஜாதா, கலைஞானம் சார், அதுக்கப்புறம் பாலகுமாரன் சார், செல்வராஜ் சார், ஆர் செல்வராஜ். ஸோ இப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்தோம்னா இவங்கெல்லாம் நல்ல ரைட்டர்ஸ். இது மாதிரி பாக்யராஜ் சார் வந்து ஒரு ரைட்டர். ஸோ இப்போது ஒரு படத்துக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரியான கதை, அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். கேஸ்டிங்கெல்லாம் அப்புறம் அதில் யார் வேணாலும் நடிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே அத்தனை பேரை புதுசாக இன்ட்ரோடியூஸ். ஆமாம், எல்லாருமே புது ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த டயலாக் சொல்கிறதும் நிற்கிறதும் அந்த இடத்துல தான் அந்த கட்டு, இதை நீங்கள் சொல்லுங்கள், இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும், இது இப்படி நடித்தா போகணும் அப்படிங்கிறது தான். அந்த லெவலுக்கு இருந்த ஒரு 2 மாபெரும் தூண்கள். அவங்க போனதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு வேக்யூம் இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் யாரை போய் நம்ம வந்து யாரை போய் கூப்பிடுறது, யார்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனாக கேட்குறது, அந்த ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த அதிகமான அனுபவங்கள் இருந்தது. படங்கள் நிறைய படங்கள் எடுத்து வித்தியாசமான கதைகள் எடுத்துன்னு. பட் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இல்லை. அதுக்கப்புறம் நல்ல இயக்குநர்கள்லாம் வந்தாங்க. பட் 5 படம் 6 படம் 7 படம் இப்படி தான் வந்திருக்கு. பட் இவங்கள்ட்ட ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது. பாரதிராஜா சார் எடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு சிட்டி சைட் சப்ஜெக்டும் எடுத்திருக்காரு, கிராம சப்ஜெக்டும் எடுத்திருக்காரு, லவ் த்ரில்லர் எல்லாமே போயிருக்காரு. ஸோ பாக்யராஜ் சாரும் அதே மாதிரி வந்தீங்கன்னா கிராமத்தில் சைட்லேயும் எடுத்திருக்காரு, சிட்டி சைடும் எடுத்திருக்காரு. எல்லா பக்கங்களும் கவர் பண்ணியிருக்காங்கன்னு வாங்கல்ல, அதுதான் இந்த 2 டேரக்டர்ஸ்ட்டை ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் லாஸ். மேபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது பெருசாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா வேறு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சினிமா பார்த்துருக்கவும் மாட்டாங்க பெருசாக. 80s இருந்து வந்ததுனால வந்து நான் வளர்ந்ததெல்லாம் இவங்க படங்கள் பார்த்து தாங்கிறதுனால அதோடைய இழப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரதிராஜா சாரோட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவர் வீட்டில் உட்காந்து பேசியிருக்கேன். அவர் வீட்டில் உட்காந்து பேசும்போது அப்போது பாலச்சந்தர் சார் பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லும்போது அவர் வீட்டில் தேனியில் உட்காந்து பேசும்போது, சார்
படம் நீர்க்குமிழி வந்தப்போ நான் போய் இங்கேருந்து சைக்கிள் எடுத்து போய் பார்த்தேன் அப்படின்னாரு. ஒரு சைக்கிள் எடுத்து 10 கிலோமீட்டர் மிதிச்சுட்டு அப்போல்லாம் பெரிய இடத்து தான் தேட்டர் இருந்தது. அங்கே போய் படம் பார்த்து நான் வரும்போது ஒரு பாறையில் அப்படியே உட்கார்ந்தேன். யார் என்ன படம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தேன். அது மைண்டை பாதிச்சிச்சு அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹி வாஸ் இம்ப்ரெஸ்டு பை பாலச்சந்தர் ஃபிலிம். அப்புறம் வராரு. இப்போது கன்னடத்தில் புட்டண்ண கனகல் படங்கள்லாம் பார்க்குறேன். அவங்களோட ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தமிழ் சினிமா வராரு. தமிழ் சினிமா வரும்போது ஒரு கதை, ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கணும். அவருக்கு வந்து நடிக்கணுங்கிறது தான் ஆசை. அதை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். நடிக்கணும்னா நான் போனேன் தங்கதிகளில் படம் பார்க்கும்போது ஐ வாண்ட் டு ஆக்ட் லைக் எ காப்லர் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு செருப்பு தூக்கிற கேரக்டர்லாம் பண்ணணும்னு ஆசை. அப்புறம் வந்து பார்த்தா இவங்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக மேக்கப் போட்டு அப்படி புட்டாமாவெல்லாம் போட்டு அப்படி பம்கின் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு அது நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு பெருசாக இல்லை. டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்கிறேன். சரி நம்ம மூஞ்சினா நடிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் டைரக்ஷன் பண்ணலான்னு. இது ஒரு தடவை சிவாஜி சார்கிட்ட சொன்னதாக சொன்னார். கண்ணாட்டியில் பார்த்து முதல் முறையாக நடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன நம்ம முகத்தறி கண்ணாடியில் பார்த்தது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதான் சார் தெரிஞ்சது உங்களை நல்ல மேக்கப்லாம் போட்டு புட்டாம்பெல்லாம் போட்டு ஒரு பொதுக்கு மாதிரி இருக்கணும். அடே இப்போ என்ன பொதுக்குங்கிறியா அப்படின்னா. இது ரொம்ப கேஷுவலாக சொன்னார். முதல் முறையாக நடந்தது. அவர் ராதா வந்து நடிக்கும்போது அந்த பரிசல் காட்சிகள் நடிக்கும்போது சிவாஜி சார் ஒன்று ஷார்ட் எடுத்தானா வந்து பாரதராஜா பார்த்துட்டு சிவாஜி சார் வந்து ஒன்று சொன்னாராம். தெரியும்ல சார் நடிக்கணுண்டா வந்தாரா. பேக்கப் பேடாட் இருப்பாடே. ஹீ இஸ் பிளாக். யூ வாண்ட் டு ஷோ எவ்ரிபடி பிளாக் அப்படின்னு. அதை சொல்லும்போது எனக்கு வந்து அதை நினச்சி சிரிப்பேன். அது ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா முதல் மரியாதையெல்லாம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் கதை கேட்டுட்டு டேரெக்டாக ஷூட்டிங் போனது. செகண்ட் ஹாஃப் அப்புறம் சரி எழுதி கொண்டு வர்றாரு. அது என்ன லைன் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே டக்குன்னு சீன்லாம் வச்சு இது பண்ணி இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த சினிமா வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருந்தது. அது எளிமையாக வீட்டில் இருக்கவங்களுக்கோட ஒப்பிடணும் அப்படின்னா சமையலில் தான் ஒப்பிடணும். எதுவுமே இல்லைனாலும் எங்கள் அம்மா வந்து ஒரு இட்லி இந்த விட தாளித்து உப்புமா செஞ்சிடும் அப்படின்னுவாங்கல்ல. அது ஒரு மாதிரி தாளிக்கும் போதே ஒரு மனம் வரும். அது மாதிரி தான் சினிமாவை வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு கலையாக அது வந்து ஒரு பேஷனோடு செஞ்சுருக்காங்கன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி செஞ்சது தான் பாரதிராஜா சார்லாம். ஸோ அவர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பற்றிலாம் அந்த ஷேர் பண்ணும்போது முதல் முறையை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாண்டியன் அறிமுகப்படுத்துறது பேசியிருக்காரு. பாண்டியன் சொன்னார் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து உட்கார வச்சுட்டு அந்த கோலி குண்டு எடுத்து இப்படி உருட்டிட்டு இதை பார் அப்படின்னாராம். பாருனோடனே பாண்டியன் வந்து இப்படின்னா முகத்தை எப்படி கண்ணை மட்டும் ரொட்டேட் அப்படின்னா. ஸோ கண்ணை மட்டும் இப்படி திருப்பி பார்த்தோன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு. அதாவது கண்ணு மூமெண்ட் இருக்கா என்ன அவரால் பண்ண முடியுமா. லைட்டாக ஸ்மைல் பண்ணு இப்படி திரும்பிப்பார். ஐபால் மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நடிக்கிறதுல. ஸோ அதனால் வந்து அதை ரொம்ப கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அது மாதிரிலாம் கொண்டு வந்தது. இதை பற்றிலாம் நிறையா வந்து விஷயங்கள் பேசுவார். அதெல்லாம் மறக்க முடியாத தன்னை. அப்புறம் அன்னக்குடியும் குடியும் நம்ம படம் வந்து லான்ச்சுக்கும் என்னை தான் கூப்பிட்டார். அப்போ வந்து நாங்கள் ப்ரெஸ்லேருந்து போயிருந்தோம். பட் என்னை தனியாக கூப்பிட்டு வந்து எல்லாம் கவனிடு அப்படின்னாரு. அப்போ பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்ததே நான் தான். அவர் ரிசீவ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்போ தான் அந்த மேடையில் எல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் ப்ரிவ்யூ ஷோ இதில் நடக்குது நம்ம பிரசாதில். நானும் மனோஜும் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். மனோஜும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஷார்ட்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது. இப்படி இப்போவும் அந்த ரொமான்ஸ் சீன்லாம் இப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில வந்தோடனே இவர் நின்றுட்டு இருந்தார். காரை விட்டு வெளில அப்படி நின்றுட்டுருக்காரு. வேற எப்படி இருக்கு படம் அப்படின்னு. அவனே சார் நல்லா இருக்குது சார், உண்மையை சொல்லுது அப்படின்னு. இல்லை சார் நல்லா இருக்கு. நான் பக்கத்தில் சார் எம்மாவது பின்னாடி ஏதாவது சொல்லுவேன் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போது வந்து என்னென்னா அவர் ஊருக்கு அன்றைக்கி தீபாவளி அடுத்த நாள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் எல்லோரும் ஊருக்கு கிளம்புறோம். நானும் ஊருக்கு தான் வரேன், அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு. வந்து என்ன பாருங்க அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு ரொம்ப நட்பாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி எளிமையாக பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சாதாரண மனிதன், பட் இருந்தாலும் அவர் மாபெரும் டைரக்டர். இப்போ நம்மகிட்ட அதோடைய சஜஷன் கேட்பார். இது எப்படி இருக்குன்னு, எப்படி இருந்தது சீன் அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பக்குவம். அது பாரதிராஜா சார்ட்ட நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம். பொம்மலாட்டம் படம்லாம் பார்த்துட்டு
நான் வந்து 70 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் கிடையாது அப்படின்னாரு. நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு என்ன அப்படி 75 வயசில் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் பண்ணால் கிளைமேக்ஸில் பார்த்தா டப்புன்னு ஒரு ஷாக்கு. அது வந்து பொண்ணே கிடையாது பையன் அப்படின்னு சொல்லி அந்த ஷாக் வரும்போது, ஸோ உண்மையிலேயே 75 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பார்த்ததில்ல. நல்லா இருக்கா அப்படின்னு சிரிச்சுட்டே நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த அந்த இது வந்து ஒரு ஒரு குழந்தையாகவும் இருந்துகிட்டே இருந்தது. ஆமாம் குழந்தையா இருந்தது. ரெண்டாவது என்னென்னா அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதெல்லாம் என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது அப்டேட் பண்ணுவாங்கன்னுவாங்கல்ல அந்த மாதிரி. வீட்டில் முதல்ல நான் அவரை பார்க்கும்போது இங்கே நீலாங்கரை வீட்டில் உட்காந்துருக்கேன், படிக்கட்டில் அப்படி இறங்கி வர்றாரு. அந்த பாத் இது இருக்கும்ல கோட்டு, கோட் கோட் மாதிரி போட்டு அந்த ரோப் கட்டுவாங்க, அதுதான் பாத்ரூப். ஓகே, அது போட்டு அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா சரி என்ன ஒரு சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருப்போம். லைவாக வரும்போது ரொம்ப ஸ்டைலாக வராரு. ஸோ ரொம்ப ஸ்டைலாக இருப்பார், பயங்கர எனர்ஜியாக இருப்பார், ஃபாஸ்ட்டாக நடப்பார். அதுவும் அந்த பாரதிராஜா சாரை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து ட்ராவல். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தார். நடிக்க வரும்போதெல்லாம் போய் பேசினேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு. உடம்பு சரியில்லை அப்போல்லாம் திருச்சி டம்பளம் பண்ணும்போதெல்லாம் அப்போல்லாம் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதில் கூட ஏதோ ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி இது வந்து இந்த நடிப்பு இந்த சீன் முன்னாடி நீங்கள் ஆமாம், நடிச்சிருக்கீங்க. அது வந்து நான் சொன்னேன். அப்புறம் நீங்கள் வந்து இதில் ஒரு காட்சி வந்து நித்யா மேனன் கீழே போகும்போது பாரதிராஜா வந்து ஒரு கையடி வச்சுட்டு நின்றுருப்பார். இப்படி நின்றுட்டு இருக்கணுன்னே அவன் வந்தா நான் இல்லைன்னு சொன்னேன் பொடி அப்படின்னு. இவர் சொன்னோன்னே நான் சொன்னேன் இந்த சீனு என்னொன்னே தனுஷ் தானே நிற்க சொன்னேன். அது மாதிரி நீங்கள் கல்லுக்குள்ளீரத்தில் ஒரு ஷாட் இருக்கும், கவுண்டமணி வந்து குடிச்சிட்டு சண்டை போடும்போது நீங்கள் கையை எப்படி வச்சு நிற்கிற ஒரு ஷாட் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை அப்படியே எடுத்துருக்காப்புல அப்படின்னு. தனுஷ் என்ன லவ் பண்ணுறான்டா அப்படின்னாரு. அவன் சொன்னேன் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரோட 3 ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு பாரதிராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் முதல் மரியாதை படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சொன்னேன் நானும் கண்டிப்பாக உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து அந்த மாதிரி காட்சி போயிடுது. ஒவ்வொரு காட்சியில் ஒரு யதார்த்தம் வந்து அதெல்லாம் உண்மையிலே வந்து திருச்சி டம்பளம்லாம் வந்து அவர் லைஃப்பில் அப்படி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியல. அந்த ஒரு ட்ரெயினில் ஒரு காட்சியில் வந்து பேசும்போது ஒரு நாள் தாத்தா செத்துருவேன் அப்படின்னு நானும் சொன்னேன். செத்துருவேன் சொல்லு அப்படின்னு. டேய் தாத்தா செத்துருவேன்னா அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதை விட்டு இப்படி சொல்ல மாட்டோம், நீ சாம இருக்கக்கூடியா அப்படின்னு. அந்த காட்சி எடுத்தது இருக்குல்ல, அந்த காட்சி வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்கிற காட்சியில் அப்படி டக்குன்னு திரும்பி பார்ப்பார் பாரதி அப்படின்னாரு. வெறும் எக்ஸ்ப்ரெஷன் தான், எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் வந்து அந்த படம் டாப்பாக இருக்கும். அந்த ஒரு அந்த சொல்லும்போதே அந்த உனக்குள்ளே என்ன யாரை காதலிச்சே அப்படின்னா அப்போ ஒரு பொண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பாட்டி பேர் எது இல்லையே, ஆமாம் இல்லை அப்படின்னு. பயங்கர சட்டிலாக இருக்கும் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு. ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், அது வந்து ஒரு லைஃபு அந்த படம்லாம். அந்த படம் நடித்தப்போ தான் பாரதிராஜ் சார் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதே என்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. நான் சந்தித்தப்போ என்கிட்ட 10, அப்போது இப்படி ஒரு சீனை நடிக்கும்போது எனக்கு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஒரு ஆக்ஷன் அது. இப்போல்லாம் அந்த மாதிரி யதார்த்தமான ஆக்டர்ஸ் நிறையா வராங்க. அதான் சொன்னேன் இப்போ இந்த பீரியடில் அப்படின்னு. அப்போல்லாம் இந்த மாதிரி நடித்து ஒத்துக்க மாட்டேன், நடிக்க தெரியல. ஆமாம், அது வந்து பயங்கரமாக நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது க்ளோஸ்அப்பில் வந்து நின்று வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் நடிக்கணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, சட்டிலாக நடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது சட்டிலாக நடிக்கிறது பாரதிராஜ் சார். இந்த மாதிரி விஷயம் நான் நிறையா ஷேர் பண்ணது என்னுடைய நினைவுகள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி அவருக்கு ஒரு விழா ஒன்று நடந்தது இதில் தேனியில் கம்பத்தில், 44 இயர்ஸ் ஆஃப் பாரதிராஜா. அது வந்து ஃபுல்லாக நான் கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அவர் எடுத்தேன். அது மாதிரி அவரை ஒரு மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். அது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு என் லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியல. அது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அந்த விழாவில் வந்து இந்த விழாவை எடுத்து நடத்துனதுக்காக என் நண்பன் ஆதவனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மோதிரம் வந்து கிஃப்ட் பண்ணார். ஸோ அவர் போட்டு விட்டார். ஸோ எல்லாருமே கேட்பாங்க என்ன சார் பிஆர் அப்படின்னா பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி அந்த மோதிரம் போட்டு விட்டார். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது அவர் யாரை நினச்சி சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோமோ அவர் போட்டு விட்ட ஒரு மோதிரம் அப்படிங்கிறது. அவர் கையால் ஆனால் மோதிரம் வாங்கிட்டீங்க. கரெக்டு, அவர் கையால் அந்த மோதிரத்தை போட்டு விட்டார். அதுதான் அதோடைய சிறப்பு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு பெரிய கொடுப்பனை. அதே மாதிரி பாக்யராஜ் சார் பிரமாதமான டைப். அவர் வந்து ஒரு தடவை சன் டிவி நிகழ்ச்சியில் அப்படி பண்ணி சந்திச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஏதோ ஒரு விழாவுக்கு போயிட்டு வரும்போது திருச்சியிலேருந்து ஒரு ஃப்ளைட்டில் வரும்போது
பக்கத்து சீட்டில் வந்து இந்த உட்கார்ற ஒரு பாக்கியம். அப்போ வந்து பேசிட்டு வந்தேன். ஒரு 40 நிமிஷம் இருக்கும். திருச்சியிலேருந்து சென்னைக்கு என்ன அவ்வளோதான். இந்த 40 நிமிஷம் அவருடைய படங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வந்தோன்னே அப்படியே பார்த்துட்டே இருந்தார். எங்கே இறங்குறீங்க அப்படின்னு. சார் சென்னையில் கோடம்பாது. சரி நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் வந்து ட்ராப் பண்ணேன். ஸோ அது மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பழக்கம், நிறைய எல்லா விழாக்களில் பார்க்குறது, பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசுவேன். அவருமே அதாவது பாரதிராஜ் சார் மேலேயும் பாக்யராஜ் சார் மேலேயும் எனக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் உண்டு. எவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும் எங்கேயாவது கூட்டத்தாலும் வணக்கம் சார் அப்படின்னு தனியாக அந்த சைடில் தான் நிற்பேன். இது வந்து எனக்கு ஒரு ஏன் அது வந்தது அப்படின்னா, இவங்க 2 பேர் தான் அந்த குரு பக்திக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரிலாம் குரு சிஷியன் அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. பாக்யராஜ் சார் தான் எங்கள் டேரக்டர் சார்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய பக்தி. அது சமீபத்தில் கூட பாக்யராஜ் சாரோட ஒரு பழைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டுப்போம் அப்படின்னு. அந்த அவர் ஒரு நாள் திடீர்னு என் பேரை கூப்பிடல, எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு சிகப்பு ரோஜாக்கள் டைமில். ஸோ அவருடைய இறப்பு கூட எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் சாரோட இறப்பு கூட அந்த ஒரு தாக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மற்ற விஷயங்கள் ஃபேமிலி ஒய்ஃபு பசங்கன்னு நேசித்ததை விட தன்னுடைய குருவை வந்து அந்த காலத்துலேருந்து அப்படி நேசிச்சிருக்காரு. ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த லைஃபே இல்லை. அவர் இல்லைன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லை, அவர் இல்லைன்னா டேரக்டர் இல்லை, அவர் இல்லைன்னா நடிகராக மறந்துருக்க முடியாது. முதல் படத்துலேயே 16 வயதிலே ஒரு காட்சி வைத்தியர். அவர் சிகப்பு ரோஜாக்களில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், கிழக்க போகிற ரயிலில் அப்பியரன்ஸ். ஸோ என்னென்னா அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்து இந்த கேரக்டர் நீ பண்ணுன்னு சொல்லி ஒன்று டைலாக் இது பண்ணுன்னு சொல்லி சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து இல்லை. அண்ட் இஸ் எ மோர் க்ரியேட்டிவ் பர்சன். பாக்யராஜ் சார் வந்து இஸ் வெரி மச் க்ரியேட்டிவ். ஒரு சின்ன சின்ன காட்சிகளில் கூட அவருடைய க்ரியேட்டிவ் வந்து அப்படி இருக்கும். அது ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சீனை பாக்யராஜ் சார் மாதிரி எப்படி எடுக்கிறது, நார்மலாக எடுத்தால் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக பண்ணார். அதுதான் பாக்யராஜ் சார். ஸோ அவர் வந்து இந்த சினிமா இருக்கும் வரை அவருடைய ஸ்க்ரீன் பிளேயை பற்றி எல்லோரும் பேசி தான் இருப்பாங்க. மேபி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருந்தார், இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு. சரி, என்னென்னா நம்ம ஊரில் எப்பவுமே வந்து எல்லாருமே அண்டர் ரேட் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹாலிவுட்டில் வந்து முசாட் பீத்தோனுக்கு வந்து கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்துல செலவு வச்சுருக்காங்க. சொன்னேன் எங்கள் ஊரில் வந்து இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா சாரை திட்டுறது, அப்புறம் ராஜா சார் வந்து ஐயோ பாருங்களேன் கோவப்பட்டு பேசுகிறாருங்கிறது. சார் அவர் இப்படி தான் சார் எப்போ வந்து வார்த்தையை விட்டுருவார் சார் அப்படிங்கிறது. அப்புறம் அவர் பாட்டை வேணுன்ட்டே யூஸ் பண்ணிட்டு அவர் இரிட்டேட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அதான் பழக்கம். அதே மாதிரி பாக்யராஜ் சார் வந்தார்னா திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது, அவர் ஜாதி சொல்லிட்டாரு, அவருடைய ஜாதியை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம் ஆச்சு. என்னவா இருந்தால் என்னப்பா, அவர் இது நம்மால் எடுத்த மாதிரி நீங்கள் யாராவது எடுத்தீங்களா? இன்றைக்கி தான் பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும், அன்றைக்கே அதை போல்டாக வச்சு எடுத்தார் இது நம்மால்னு. அது நீங்கள் பண்ணலல்ல, அப்புறம் எதுக்கு அவர் வந்து சொல்கிறீங்க? அவர் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. ஜாதி பார்த்து பழகிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு நாள் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அது ஒரு வைரலாக, அது ஒரு பிரபல பத்திரிகை வந்து ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி வந்து பேசுகிறப்ப சாதாரணமாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுவே ரொம்ப அவமானமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இங்கே எல்லாருமே ஒரு அண்டர் ரேட் ஆகப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். யாருக்குமே அந்த அங்கீகாரம் கிடைக்கல, அது ப்ராப்பராக கிடைக்கல. நம்ம ஊரில் முதல்ல பாராட்டணும். கமல் சாரை வந்து நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு விழா எடுத்து பாராட்டிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆஸ்கர் வருதாங்கிறது, ஆஸ்கர் கிடைக்கலன்னா நம்ம ஊரில் பாராட்டணும். அது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வைசி வருஷம் வந்திருக்கு. சில பேர் இங்கே பாராட்டினாங்க, அவனுக்கு நல்லாவும் ஷைன் ஆனாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கார், அந்த மாதிரி ஷைன் ஆனாங்க. பட் சில பேரை வந்து இங்கே பாராட்டல, வெளிநாட்டில் யாரோ ஒருத்தர் பாராட்டுறாங்க. சிவாஜி சாரை வந்து மர்லின் பிராண்டோ பார்த்து சொன்ன மாதிரி, அவர் வந்து ஹீ கேன் ஆக்ட் லைக் மீ பட் ஐ கேன் நாட் ஆக்ட் லைக் சிவாஜின்னு சொன்னார். அந்த மாதிரி அது எல்லாமே வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான், அதில் டவுட் இல்லை. தனுஷ் சார் பற்றியுமே நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரும். ஒரு சின்ன ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா உடனே ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாதிரியான ஒரு சினாரியோ அமையுது. ஏதாவது ஒரு காசிப்ஸ், ஏதாவது ஒன்று டீஃபேம் பண்ணுறதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இதை வந்து ஒரு யங்ஸ்டராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது எப்படி, வர்றவங்க இன் ஃபியூச்சர் வர்றவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எதிர்ச்சியாக நெகட்டிவாக நடக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி படம் வந்திருக்கு, அதை பார்த்தாங்க. ஆனால் ஃபாரின் படத்துலையும் காட்டுவாங்கல்ல அது சார், அதெல்லாம் எப்போ வந்திருக்கு சார் ப்ரொசீஜர். அதான் சொன்னேன், வந்திருக்கு. நம்ம ஆளுங்க அவ்வளோ இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கறது இல்லை. அந்த பொருள் இப்போ தான் இங்கே வந்திருக்குன்ற. ஏங்க அது
விஜய் காலை கவனிச்சிங்களான்னு ஒருத்தர் போடுறாரு. என்ன காலை கவனிச்சிங்கன்னா செருப்பு இல்லாமல் வராரு. என்ன பண்ணணுங்கிறப்போ யாசகம் கேட்டு வந்தார். அவர் வந்து ஐயா உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை அப்புறமா அப்படின்னு என்கிட்ட வந்தார். இப்போது அவன் கேட்டப்போ நான் எடுத்திருப்பேன். எடுத்தேன்னா நாளைக்கு பார்த்தியா